growing with stories of Prophet Muhammad. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இறுதியாக இப்ராஹிம் அவர்கள் அமைத்த அஸ்திவாரம் தென்பட்டது. பிறகு காபாவை பல பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு கோத்திரத்தாரும் ஒரு பகுதியை கட்ட வேண்டுமென முடிவு செய்து ஒவ்வொரு கோத்திரத்தாரும் பாக்கூம் என்ற ரோமானிய பொறியியல் வல்லுநரின் மேற்பார்வையில் கட்டத் தொடங்கினர். இறுதியாக ஹஜ்ருல் அஸ்வத்தின் இடம் வந்தபோது அதை அதற்குரிய இடத்தில் வைப்பது யார் என்பதில் பிரச்சினை எழுந்தது. அது பற்றிய சர்ச்சை 4 அல்லது 5 நாட்களாக தொடர்ந்தது. சர்ச்சை கடுமையாகி போராக மாறிவிடும் அபாயம் எழுந்தது. அப்போது அபு உமையா இப்னு முகீரா மக்சூமி அம்மக்களிடம், இப்புனித பள்ளிவாசலில் முதலாக நுழைபவரை நடுவராக்கி அவரது ஆலோசனையை ஒப்புக்கொள்ளுங்கள் என்று கூறினார். இக்கருத்தை அனைவரும் மனமாற ஏற்றனர். அவர்கள் ஆவலுடன் காத்திருக்க நபி ஸல்லல்லாஹு அவர்களே முதல்வராக நுழைந்தார்கள். அவர்களைக் கண்ட அம்மக்கள், இதோ முஹம்மது வந்துவிட்டார், இவர்தாம் நம்பிக்கைக்குரியவர், இவரை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்றனர். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் தங்களுக்கு அருகில் வந்தவுடன் விவரத்தை கூறினர். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு விரிப்பை வரவழைத்து அதன் நடுவே ஹஜ்ருல் அஸ்வத்தை வைத்தார்கள். பிறகு சச்சரவிட்டு கொண்டிருந்த கோத்திரத்தாரின் தலைவர்களை அழைத்து விரிப்பின் ஓரங்களை பிடித்து தூக்குமாறு கூற அதை அவர்கள் தூக்கினர். காபாவுக்கு அருகில் கொண்டு வந்தவுடன் தனது கரத்தால் ஹஜ்ருல் அஸ்வத்தை எடுத்து உரிய இடத்தில் வைத்தார்கள். இது அனைவரும் ஒப்புக்கொண்டு மிக அழகிய தீர்வாக அமைந்தது.